ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் ஜாதகர் இருந்து செயல்பட்ட ஏஎல்பி ஜோதிட முறையின் பரிந்துரை என்ன அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக முதல்ல 8ஆம் இடம் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்குது, 12 பாவகங்கள் இருக்குது. இப்போ 8ஆம் பாவகம் அப்படின்றது எதை சொல்லும் அப்படின்னா ஆராய்ச்சி கல்வி. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகர் இப்போ படிக்கக்கூடிய வயதில் இருக்கார் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவர் 8ஆம் இடத்துல இருந்து செயல்படுறாருன்னா அவர் கஷ்டப்பட்டு இந்த ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்ட நிகழ்வை எடுத்து படித்தார்னா ஜாதகர் சாதகமாக இருக்கார். கல்விக்கு கண்டிப்பாக அது சாதகமாக தான் இருக்கும். இல்லை சார், இந்த காலகட்டங்கள் நாங்கள் வேலை செய்யக்கூடிய வயதில் இருக்கோம் அப்படின்னா ஒரு கடினமான வேலை, அது அவங்கள உடல் உழைப்பாகவும் இருக்கலாம், இல்லை புத்தியை யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய சிந்தனை அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க, இல்லை கஸ்டமரோட ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணக்கூடிய வேலை இருக்காங்க. இந்த மாதிரி எந்த துறையில் நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் அதில் இருக்க அந்த கடினத்தன்மையை நீங்கள் அட்ரஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சாதகமாக இருக்கும். இல்லை சார், நாங்கள் வேலை அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கௌரவமான ஒரு இதில் இருக்கேன், எனக்கு எந்த இடத்துலையும் அந்த மரியாதைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வு அந்த மாதிரி இதில் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி மாற்றிக்கணுன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த கௌரவம் மரியாதைலாம் எதை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ஏன்னா இவ்வளோ காலகட்டங்களில் உங்கள் முன்னுடைய ஜாதக அமைப்படி அது சாதகமாக வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் வரப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு அதில் அனுபவம் இருக்குது, நான் உங்களுக்கான அந்த விஷயத்தை நீங்கள் யாராவது எடுத்து முன்னின்று நடத்துங்க, நான் பின்னாடி இருந்து கைட் பண்ணுறேன்றது அந்த நிகழ்வுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு இந்த அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தப்பிச்சிடலாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்வை நமக்கு எப்படி இந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. அப்போ இதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல இப்படி இருக்குது, நம்ம எப்படி இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ இதை நம்ம கரெக்டாக கையாண்டோம் அப்படின்னா இந்த காலமும் கிரகமும் நமக்கு வழிவிடுறதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். இதை புரிஞ்சிக்காமல் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த காலத்தை நம்ம சாதகமாக பயன்படுத்த முடியாது. ஆனால் இது எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜோதிடம் படித்தா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இந்த காலத்தெல்லாம் விரயம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஒரு ஜோதிடர் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தலை. ஆனால் 8ன்றதுல தான் திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இதை பயன்படுத்தி அதை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கிறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.